இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிருச்சு திருச்சபை அப்படின்னு கேட்டா, சரி ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவையில்லையா? இதை இயேசுநாதரோ பவுலோ அப்போஸ்தலரோ நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் ஆக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டானா? பவுல் உருவாக்கின கிறிஸ்தவம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே நாம எல்லாருமே எப்படி ஆயிட்டோம்னு சொன்னா, ஒரு ரிலாக்ஸ் மைண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு அதாவது என்ன சொல்றது, பாதி கேளிக்கை கிறிஸ்தவர்களாக மாறி வச்சிருக்கிறோம். அதுல மிகப்பெரிய கடைசி கால அடையாளத்தில் ஒன்று இந்த எருசலேம் பயணம். அத்தனை பேரும் கிளம்பி போறான் உலகத்துல இருந்து, எருசலேம் டூர், எருசலேம் டூர், எருசலேம் டூர்னு. சரி, போய் என்னதான் பண்றீங்க? இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு போங்கன்னா போக மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ அங்க விக்கிரகம் இருக்கு, நம்ம அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், திருப்பி ஆர்சி சபைக்கு போக மாட்டோம்ன்றீங்க. எருசலேமுக்கு போனீங்கன்னா அத்தனையும் ஆர்சி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இயேசு பிறந்த இடத்துல இருந்து இயேசு உயிர்த்தெழுந்த வரைக்கும் எல்லாம் ஆர்சி கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க மட்டும் எப்படி போவிய? போகிறது மாத்திரமல்ல, அங்க போய் நம்மளால முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான், ஆர்சி சர்ச்சுக்குள்ள கேண்டில் ஏத்திட்டு வரான், எல்லாம் பண்றான். இங்க வந்து வேஷம் போடுறான். இங்க வந்துட்டு நான் ஆர்சி சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஒன்னு இங்கேயும் போகாத அங்கேயும் போகாத. மாய்மாலம் தானே இது, ஒரு வகையான மாய்மாலம். கேட்டா சொல்றாங்க, இயேசு பிறந்த இடத்தை நாங்கள் பார்க்கறது தப்பா? ஏன் இன்னைக்கு நீங்க பிறந்த இடத்துல இருக்கிறவன் ரட்சிக்கப்படாம இருக்கிறான் இன்னும். இது ஒரு குரூப் இங்கே கிளம்பி போகுது. நான் அது கூட எதோ போய் தொலைறீங்க போங்க. ஏன்னா சொன்னால் உங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து காசு நிறைய ஆகி போச்சு, டைம் நிறைய ஆகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகிறீங்க போங்க. போய் அங்கே பண்ணுற சேட்டைகள் இருக்குல்ல, அதுதான் பெரிய கொடுமை. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு தண்ணியை எடுத்து யோர்தான் தண்ணி, ஒரு காலம் வரைக்கும் யோர்தான் தண்ணியை முண்டுட்டு வந்தான் அங்கேருந்து பாட்டிலாக. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், ஒலிவ எண்ணெய்னு ஒன்று இருந்துச்சு, ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலை பாட்டிலாக குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வருவான். கேட்டால் ஹோலி லேண்ட் ஆயில், ஹோலி லேண்ட் ஆயில். இப்போ எல்லாம் மால்லையும் கிடைக்குது, அதை நிறுத்திட்டான். இப்போ அந்த ஆலிவ் ஆயில் கொடுக்கறத நிறுத்திட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா யோர்தான் வாட்டர் அள்ளிட்டு வரான், அப்புறம் வந்து இந்த மண் அள்ளிக்கிட்டு வரான். எதுக்குடா போய் மண் அள்ளிக்கிட்டு வர அப்படின்னு கேட்டால், இது வந்து புனித பூமியோடைய மண், அதனால் நான் எடுத்துகிட்டு வரேன். இவங்க மண்டையிலே களிமண் தான் இருக்குது, எதுக்கு இதை போய் அங்கே அள்ளிக்கிட்டு வரானே தெரில. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அப்படி காலை வச்ச உடனே எனக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னாரு. நான் சொன்னேன், ஒருவேளை கரண்ட் ஒயர் மேலே வச்சுருப்பீங்க, நீங்கள் மாற்றி வச்சு பாருங்க அப்படின்னு. இல்லை பிரதர், நீங்கள் கிண்டல்லாம் பண்ணாதீங்க, இயேசு கிறிஸ்து நடந்த இடம் அல்லவா. இயேசு நடந்த இடம் யாரும் குற்றமே சொல்லலை, பின்னாடி யூதாஸ் நடந்திருக்கானே, அவனு நடந்தாரு இருக்கான். இயேசு கிறிஸ்து எங்க பென்குரியன் ஏர்போர்ட்ல நடந்தாரு? நான் எதுக்கு சொல்றேன், எமோஷனல் கிறிஸ்டியானிட்டி கிடையாது பைபிள்ல. இன்னைக்கு எமோஷனல் கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு. இன்னைக்கு புறஜாதியார் தங்கள் தேவனை சரீரத்தில் தேடுகிறார்கள், நாம ஆவியில தேடுறோம். இன்னைக்கு கிறிஸ்தவனும் சரீரத்தை தேட ஆரம்பிச்சுட்டான். எது? அவங்க ஒரு காலத்துல அவங்க கடவுளுக்கு உடம்புல குத்திக்கிட்டு அப்படி இப்படி போனாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோல்ல எதையாவது தூக்கிட்டு போவாங்க, எல்லாம் செய்வாங்க அவங்க கடவுளுக்கு. இப்போ இவனும் சிலுவை தூக்கிட்டு போறான். எருசலேமுக்கு போனீங்கன்னா இயேசு சிலுவை சுமந்த பாதையில் நாங்களும் சிலுவை சுமக்கிறோம்னு ஒரு கூட்டம் சிலுவை தூக்கிட்டு போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ரோடு போட்டு வச்சிருக்கான் கொல்கத்தாக்கு மேல, அழகா சிலுவை தூக்கிட்டு போறான். கேட்டா சொல்றான், இயேசு சிலுவை சுமந்த பாதையில் நாங்களும் சுமக்கிறோம். நீ சுமக்கிறது ஒன்றும் தப்பு இல்லப்பா, மேல போய் இயேசுநாதர் என்ன பண்ணீங்களோ அதே இவனையும் பண்ணுங்க. எதுக்கு போய் சிலுவையை கொடுத்துட்டு வந்துடுறீங்க? அவர் 3 மணி நேரம் தொங்கினாரு, இவன் ஒரு 30 நிமிஷம் அடிச்சு நொறுக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு வயல சிலுவையை தூக்க மாட்டான். இதுதான் சேட்டங்கிறது எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ். இந்த எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயும் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணும்னா இன்னைக்கு சரீரத்தோடு தான் அவன் தேவனை தொழுது கொள்றான். இன்னைக்கு பாருங்க, நான் தான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியில நிரம்புறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், ஆவியான நிரப்புறது. இப்போ என்ன ஆயிடுச்சு? கொட்டடிச்சா அவனுக்கு ஆவி வருது, ட்ரம் அடிச்சா ஆவி வருது. இவன் எவ்வளவு வேகமா அடிக்கிறானோ அவ்வளவு வேகமா நிறையிறான். இவன் நிறுத்தினவன அவன் நின்னுறான். அப்ப என்ன ஆவி? அது பரிசுத்த ஆவி இல்ல, கொட்டாவி. அடிச்ச உடனே அவன் நிரம்புறான், இவன் நிறுத்தினா அவன் நின்னுறான். நான் இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு போறேன். அன்னைக்கு அவங்க சாமி வந்துருச்சுன்னு ஆடுவாங்களே, அதுக்கு இவனுக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லை. இன்னைக்கு சேம் தான். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கிறது வேற. உனக்குள்ள ஆவியானவர் வரும்போது என்ன செய்யும் தெரியுமா? அது உனக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். உன்னை அறியாமலேயே பாவ உணர்வு வரும். நீ எமோஷனல் கிறிஸ்டியனா இருக்க மாட்ட, நீ உணர்வு பூர்வமான கிறிஸ்தவனா மாறிடுவ. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, இங்க இருந்து அங்க போய் எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ் ஆகி, ஐயோ அதை பார்த்தவொடனே இவங்க பண்ற சேட்டைகள்லாம் இருக்குல்ல, சிலர் பண்றது வந்து அப்படி இந்த நான் சொல்லுவேன், இந்த கூண்டுல இருந்து ரொம்ப நேரமா அடைச்சி வச்சிருந்த பூனைக்குட்டியை திறந்து விட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? இங்கேயும் அங்கேயும் முட்டி மோதும் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுறான் இவன். அப்படி எருசலேமை பார்த்துட்டுன்றான். அது ஏன் தான் அப்படி ஆவானே தெரிய மாட்டேங்குது. எந்த இயேசுநாதரை பார்த்தா கூட பரவாயில்ல, அந்த எமோஷனல் வந்தால் நியாயம். இவனுக்கு அதுக்கு வர மாட்டேங்குது.
அங்கே போயிட்டு மண் அள்ளிக்கிட்டு வரேன், அங்கே போய் கல் அள்ளிக்கிட்டு வரேன். அவன் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், டிவியில் பார்க்குறேன், அவர் சொல்கிறாரு, பாருங்கள் இயேசு பிரசங்கம் பண்ண படகு 2000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறான். எப்படி கண்டுபிடிச்சானும் தெரில. அதுவும் இயேசு பிரசங்கம் பண்ண படகுன்னு, அதில் 2 படகுல இருந்தார், அது எந்த படகுன்னு தெரில. இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரி பரவாயில்ல, சோத்திரம். எப்படியோ கண்டுபிடிச்சான்னு வச்சுங்க. ஒருவேளை இயேசுக்கார ஆட்டோகிராஃப் போட்டு போனாரா இன்னும் தெரியல. எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? 2000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டான். இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இங்கேருந்து போனவர், இந்த படகில் ஏறி உட்கார்ந்தவுடன் பிரசங்கம் தானாய் வருகிறது. இப்போ இந்த ஆள் பிரசங்கம் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? இவர் சர்ச்சுக்கு புல்பிட்டுக்கு அந்த படகை தூக்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஆளுக்கு பிரசங்கமே வரும், இல்லைன்னா வராது. என்ன சேட்டையை பாருங்க. இல்லை அந்த படகுல போனால் மீன் நிறைய கிடச்சுன்னா கூட நியாயம். அதில் ஏறி உட்காந்தா பிரசங்கம் என்ன வருதான்? தானாக வருது. இன்னொருத்தர் இருக்கிறார். இவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவ வியாபாரிகள். இவெல்லாம் ப்ரொமோ கொடுக்குறான், ட்ரெய்லர் கொடுக்குறான். எப்படி ட்ரெய்லர் கொடுக்குறான்? பாருங்கள் இயேசுவின் கல்லறை காலியாக இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு தெரியாது பாருங்க. அதுதான் அவர் அங்கே இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டானே. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். உள்ளே போயிட்டு இந்த ஆள் சொல்கிறாரு, டிவியில் காட்டுறாங்க, அதெல்லாம் சொல்கிறாரு, பாருங்கள் இயேசுவின் காலியான கல்லறை. இங்கே ஜெபிக்க ஆரம்பித்தால் மகிமை தானாய் இறங்குறது. எனக்கு இந்த இடத்தை விட்டு வெளியே வரவே மனம் இல்லை. எனக்கு தோணுச்சு, கல்லை போட்டு மூடிடுங்க. அவர் தான் வெளியே வர மாட்டேங்கிறாரு, மூடிடுங்க. ஏன்? அப்புறம் அவர் ஏசுநாதரே 3 நாளைக்கு மேலே உள்ளே இருக்க மாட்டேன்னு வெளியே வந்து விட்டாரு. இந்த ஆளுக்கு வெளியே வர ஆசையா இல்லையா? மூடிரு, இருக்கட்டும், பிரச்சனை சால்வ் ஆகி போயிடும். இன்னைக்கு நிறைய பேர், அதான் நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க, there is no way for business in the church. சபைக்குள்ள வியாபாரத்திற்கு இடம் இல்லை. நீ சபைக்குள்ள உட்காந்து எருசலேம் டூர் கூட்டு போறேன், ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஆகும், எத்தனை பேர் வரீங்க, நீங்க கூட நான் வரேன், அண்ணன் வராரு, கிண்ண வராரு, நீ வியாபாரம் பண்ண, நீ போறையோ இல்லையோ கூட்டு போறவன் போவே மாட்டான். இன்னைக்கு அதான் நடக்குது சபைகளுக்குள்ள வியாபாரம். ஒரு சிலர்லாம் அதை பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊழியக்காரங்க கிடையாது, அவங்க செய்யட்டும், அது அவங்களுடைய பிஸ்னஸ். போகிறது போகாதது உங்க இஷ்டம். ஊழியக்காரனுக்கு அந்த வேலை கிடையாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். ஊழியத்தில் கையை வச்சுட்டு நீ வியாபாரம் பண்ண தொலைஞ்ச அன்னைக்காவது உடனே சவுக்கியத்தை அடிச்சு விட்டாரு. இன்னைக்கு நீ போய் எல்லாம் முடிச்சுக்கிட்டு போய் நிப்ப, உன்னை தெரியாதும் பாரு. அதான் இருக்கிறதுலே கொடுமை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், சபைக்குள்ள எந்த வியாபாரமும் நடக்கக்கூடாது. சபைக்குள்ள வட்டி கொடுறது, சபைக்குள்ள காசு கொடுத்துட்டு வாங்குறது, சபைக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றும் நடக்கக்கூடாது. சபை என்பது உலகத்தில் இருக்கிற எதுவுமே வரக்கூடாத த பியூரிஃபைடு பிளேஸ். சுத்திகரிப்பதற்காக கத்தர் வச்சிருக்கிற இடம் தான் சபை. உள்ளுக்குள்ள இந்த பிஸ்னஸ் வேலை செய்யறதுலாம் வச்ச தொலைஞ்ச நீயே, அவ்வளோதான். ஒருவேளை உனக்கு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, மஸ்கட்டுங்கிறதுனால ஓமனுங்கிறதுனால நீங்க ரியாலில் கொடுப்பீங்கன்ட்டு, நீங்கள் எதை செய்தாலும் கத்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னு சபைக்குள்ள எதையா செஞ்சுனா கையை உடப்பாரு, ஆசீர்வதிக்கல மாட்டாரு. சபையில வேதமும் ஜபத்துக்கு மட்டும்தான் இடம், வேற எதுக்கும் இங்க இடமே கிடையாது. சபைக்குள்ள பிசினஸ் செஞ்சிராதீங்க, ஆண்டவர் சபை விட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கும் சொல்றேன், நீங்க இந்த எருசலேம் கூட்டு போற வேலை உங்க வேலை கிடையாது. நீங்களோ ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்க வேண்டும். உங்களை யார் கைடு அலைய சொல்றது? காலத்தை பார்த்தால் போதர்களா இருக்க வேண்டியவங்கள கைடு அலைஞ்சு திரியிறான் எருசலேம்ல, ஊரை சுத்தி காட்டிட்டு திரியிறான். எதுக்கு இந்த மண்ணாங்கட்டி வேலை உங்களுக்கு? உங்களை எதுக்கு கத்தர் அபிஷேகம் பண்ணார்? ஊர் சுத்தி காட்டுறதுக்கா? உட்காந்து முழங்கால் போட்டு 40 நாள் ஜாம் பண்ணா கூட இன்னைக்கு இருக்கிற ஆத்மாக்களுக்கு ரட்சிக்கப்பட முடியாது. அந்த அளவுக்கு பாவத்தின் உச்சத்துக்கு உலகம் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஊர் சுத்தி தலைவர். அதான் ஸ்டான்லி அழகா எழுதுவார். ஆர் ஸ்டான்லி சூப்பரா எழுதுவார். காலத்தை பார்த்தால் போதர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஹாஸ்டல் வார்டன்களாக அலைகிறாரு. இப்போ அவங்க ஹாஸ்டல் வார்டனையும் தாண்டிட்டான். இப்போ எல்லாம் எதில் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா டூரிஸ்ட் கைடு அலைகிறான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது வியாபார ஸ்தலம் இல்லை. சபை என்பது ஆவிக்குரிய ஸ்தலம். ஆவியானவரை கொண்டு போதிக்கிறதுக்கு தான் சபை இருக்கு. இங்க பிசினஸ்க்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா. இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க அதுதான் கேட்டேன். இல்லை நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கவனிங்க, 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமா இருக்கிறதுனால எருசலேம் ஐநா சபையை வச்சுக்கிச்சு. 1947 என்ன பண்ணிட்டாங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது மீண்டும் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வரும். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க பார்ப்போம்.
எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த வசனம் சொல்லி ஏறக்குறைய 2600 வருஷம் ஆகுது. கர்த்தர் சொன்னபடி மீண்டும் எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும், தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்தது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக 6 நாள் யுத்தத்தில் எருசலேம், இவங்க தான் அதை பிடிச்ச ராணுவ வீரர்கள். அன்னைக்கு 1967 பிடிச்சவங்க. இன்றைக்கி அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய நினைவுகள்லாம் சொல்கிறாங்க. இதை இஸ்ரவேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய IDF வெளியிட்டதான வீடியோ. கர்த்தர் சொன்னபடி தான் அஃபீஷியலாக இஸ்ரவேல் யூதர்கள் உள்ள நுழைகிறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 3000 வருஷம் கழிச்சு. அந்த நேபுகாத் நேச்சரை இழுத்துட்டு போனா பாருங்க தானியேல் காலத்தில். அதுக்கப்புறம் அஃபீஷியலாக இஸ்ரவேலர்கள் உள்ளே நுழையிறது. அவங்க எருசலேமை தங்கள் வசம் கொண்டு வந்தாங்க. சகரியா 12:6 1967 ஜூன் மாதம் 5, 6 தேதிகளில் 100% நிறைவேறியது. கர்த்தர் சொன்னபடியே எருசலேம் மீண்டும் குடியேற்றப்பட்டாகி விட்டது. இந்த வீடியோவில் ஒரு அருமையான விஷயம் ஒன்று இருக்கும். அந்த வீடியோவை பாருங்கள். இவங்க தான் அதை பிடிச்சவங்க. இதான் அந்த டோம் ஆஃப் ராக். இந்த இடத்த தான் அவங்க பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொன்னபடியே. இதெல்லாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசனங்க. 12:6 நம்ம காலத்தில் நிறைவேறுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. சகரியா புஸ்தகத்தில் உரைக்கப்பட்ட காலம் வேற, நம்ம காலத்தில் நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் நிறைவேறி இருக்கிறது. 1967 we have entered into the old city. நாங்கள் பழைய நகரத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டோம்? நுழைஞ்சிட்டோம். இதான் டோம் ஆஃப் ராக். இந்த இடத்துல தான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் பலியிட கொண்டு போனது எல்லாம் இங்கே தான். அதில் ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க உள்ளே போகிறாங்க பாருங்கள். உள்ளே போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க கையில் பாருங்கள், பார்த்தீங்களா என்ன இருக்குது தெரியுதா? தோரானா 5 ஆகமம். ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ளதான விஷயங்கள் அவங்களுடைய வேதம் அதுதான். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். யுத்தம் முடித்து அவன் போகிறான், யுத்தத்தில் போகிறான். யுத்தம் முடித்து உள்ளே போகும்போது கையில் என்ன கொண்டு போகிறான்? பைபிள் கொண்டு போகிறான் பாருங்க. அவனுடைய பைபிளை கொண்டு போகிறான் பாருங்க, தோராவை கொண்டு போகிறான் பாருங்க. தேவன் மேலே அவனுக்கு எவ்வளோ ஒரு மாம்ச வைராகியம். அவன் மாம்ச வைராகியம் தான், எவ்வளோ வைராகியம் இருக்குது பாருங்க. இல்லை, ஒரு யுத்தத்துக்கு போகிறவன் எதை எடுத்துகிட்டு போவான்? ஆயுதங்கள் தான் கொண்டு போவாங்க. ஆனால் அவன் என்ன கொண்டு போகிறான்? வேதத்தை கொண்டு போகிறான். சர்ச்சுக்கு வரவன் பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான். சபைக்கு வரவங்களுக்கு இன்றைக்கி ஃபேஷன். பைபிள் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு என்னவா இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஐபேட் தூக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பாதி பேர் மொபைலில் பார்க்குறான். கேட்டால் என்ன சொல்கிறான்? மொபைலில் பார்த்தா என்ன தப்பு? டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, நாங்கள் மொபைலில் பார்க்குற தப்பா? மொபைலில் பார்க்க தப்பா சரியாங்கிறது ரெண்டாவது. மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்கள் மொபைலில் பார்க்கும்போது பைபிள் மட்டும் இல்லை, பைபிளும் இருக்குது. பைபிள் கூட எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்த வீடியோ, நீங்கள் அனுப்பின SMS, நீங்கள் வச்சுருக்கிற இமேஜஸ் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, வசனம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தன் SMS அனுப்புவான், எங்கே இருக்க? அப்படியே அது மேலே வரும். இப்போ நீங்கள் பிரசங்காரையும் பார்ப்பீங்க, இதையும் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கை தேர்ந்தவங்க, பார்க்காமையே கூட டைப் பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேரெல்லாம் பார்க்காமையே டைப் பண்ணுறான். அனுப்புவான், சர்ச்சில் இருக்கேன், என்ன விஷயம்? உடனே அவன் அனுப்புவான், நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், வரியா இல்லையா? அதுக்கப்புறம் செய்தி கேட்குற மூடு வருமா உங்களுக்கு? வரவே வராது. 10 நிமிஷம் பார்ப்பீங்க, அடுத்த SMS அனுப்புவீங்க, இங்கே ஒருத்தன் அறுத்துக்கிட்டு இருக்கான் இரு. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஜோம் பண்ணுவீங்க, கத்தாவே அவன் வாய்க்கு காவல் வையும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சபைக்குள்ளே உட்காந்துட்டு கேட்டால் செல்ஃபோனில் மொபைல் பார்க்குறான், இங்கே உட்காந்துட்டு SMS அனுப்புது, எங்கே இருக்க? அவன் சொல்கிறான், திரும்பி பாரு, பின்னாடி இருக்கேன். சபைக்குள்ளே உட்காந்துட்டு திரும்பி பார்த்த கழுத்துக்கு முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே சொல்கிறாரு, திரும்ப வயலில் இருக்கிறவன் திரும்பாது இருக்க கடவன். இங்கே உட்காந்துட்டு SMS அனுப்புறது, இங்கே உட்காந்து மெசேஜ் பண்ணுறது, இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு தெரியுறிய. சபைங்கிறது உங்களுக்கு எப்படி ஆகிப்போச்சு? இன்றைக்கி ரெக்ரியேஷன் பிளேஸ் ஆகிப்போச்சு. இப்போ இருக்க யூத்துக்கெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க சபையை. ஃபோனில் உட்காந்து இங்கே கேம்ஸ் விளையாடுறது, இங்கே பிரசங்கம் பிடிக்கலாம், பின்னாடி உட்காந்து கேம்ஸ் விளையாடுறான், இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தெரிஞ்சுக்கோங்க, உள்ள அந்நிய அக்கினி வந்துச்சு, கொண்டு போடுவார். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் அடிக்காமல் இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க, ஊரை விட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒரு நாள் போட்டு சவுக்கு எடுத்து பின்னுவார். நீங்கள் ஆவியானவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான், ஆவியானவர் ரொம்ப கேஷுவலாக அமைதியாக இருக்கிறாரு. இல்லை 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 இல்லை, உங்களை கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கணக்கு தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பேட்டரி 0 ஆகாம தூக்கி க்ளோஸ் பண்ணிடுவார். சபை பாருங்க, புறஜாதியாரை பாருங்க, அவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அவனுடைய ஸ்தலத்துக்கு, அவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகிறான் பாருங்க, எவ்வளோ பயபக்தியோட போகிறான், எத்தனை டெடிகேஷனோட போகிறான். இங்கே சபைக்கு வரும்போது எப்படி வரோம்? பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான். பைபிள் எடுத்துகிட்டு வரதுக்கு அவனுக்கு வெக்கமாக இருக்குது, கையில் தூக்கிறதுக்கு. யூத்துக்கு ஃபோன் கையில் கொண்டதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஐஃபோனு S10 அப்படி பந்தமாக தூக்கிட்டு வரான், எல்லாரும் பார்க்குற மாதிரி.
கேட்டு பாருங்க, பைபிள் எல்லாம் யார் இந்த காலத்தில் எடுத்துப்பாங்க? கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பைபிள் இருக்குதே, நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரத்தை போய் ஜோம் பண்ண போனேன். அவர் என்ன கேட்டார், என்ன மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன்னார். இந்த மாதிரி ரெவலேஷன்லேருந்து பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறேன்னார். அப்போ அவர் சொன்னார், நீ ஏன்டா அதை எடுத்த, ஏதாவது கொஞ்சம் வரங்கள் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, ஏன் அப்படின்னு. அவர் சொன்னார், இப்போல்லாம் வசனத்தை பேசிக்கிறவனுக்கு எவனுமே ஆஃபரிங் கொடுக்கவே மாட்டான். ஏதாவது வரங்கிறன் கிரியை செஞ்சால் தான் ஆஃபரிங் வரும். அட்லீஸ்ட் தீர்க்க தரிசனமாக இருக்கணும். என்ன இருக்கும்? பைபிளில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு தீர்க்க தரிசனம் தான். ஆனால் இன்றைக்கி அது என்ன லெவலுக்கு ஆகிப்போச்சு? அட்லீஸ்ட் தீர்க்க எதையாவது நாலு சொல்லி விட்டா தானே என்ன செய்ய முடியும், நீ செய்ய முடியும்னாரு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை கையில் எடுத்து 16 வருஷம் ஆகுது ஊழியத்துக்கு வந்து. இந்த 16 வருஷம் இந்த வேதம் ஒரு நாள் கூட என்னை கவலைப்பட விட்டதே கிடையாது. இது என்னை போஷித்திருக்கிறது, எனக்கு போதித்திருக்கிறது, என் அளவில் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் இது கொடுத்துருக்குது. இந்த வேதம் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. உன் வாலிப பிராயத்தில் இந்த வேதத்தை நீ கையில் எடுத்தினா உன்னுடைய முதுமை பிராயத்தில் இந்த வேதம் உன்னை தாங்கும். இன்றைக்கி பைபிள் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு. நான் சொல்லுவேன், சென்னையில் 11 மணிக்கு மேலே சிட்டியை போலீஸ் கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க டெய்லி. ஏன்னா அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு 11:30 மணிக்கு வருவோம். வரும்போது கையில் பைபிள் இருந்தால் போதும், நோ மோர் கொஸ்டின்ஸ். எங்கே சார் போய்ட்டு வரீங்க? மீட்டிங் போய்ட்டு வரேன். போங்க போங்க. இது இல்லைன்னா கண்டிப்பாக நிற்க வச்சு 5 நிமிஷம் கேள்வி கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய மரியாதையை உண்டு பண்ணி கொடுக்கும் தெரியுமா? எத்தனையோ இமிக்ரேஷன்ஸில் எங்கே வரீங்க? பைபிள் டீச்சர், உடனே ஸ்டாம்ப் பண்ணி கையில் கொடுத்துருவான். எத்தனையோ இமிக்ரேஷன்ஸில் இந்த வேதத்துக்கு அப்படி ஒரு மகத்துவத்தை தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அதை கையில் எடுக்கிறதே ஆசீர்வாதம். ஒரு வக்கீல் நம்ம ஊரில் கருப்பு கொட்டு போட்டு போனால் வக்கீல், கையில் ஸ்டெத்தஸ்கோப்போட போனால் அது டாக்டர், பெரிய லைட் வச்ச வேகத்தில் போனால் அவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர். அதே மாதிரி தான் நமக்கு இந்த வேதம். இது பெரிய மரியாதையை உண்டு பண்ணி கொடுக்கும். வேதத்தை தூக்க ஒரு நாள் என்ன செய்யாதீங்க. நீங்கள் நிறைய பேர் ஆச்சரியமாக இருக்குது, சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்ச பிறகு 2 பைபிள் இருக்குது. சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது என்ன இருக்குது? 2 பைபிள் இருக்குது. அதை விட அநியாயம், 2 செருப்பு காணாம போகுது. இவன் பைபிளை விட்டுட்டு செருப்பை தேடிட்டு போயிருக்கிறான், உருப்பிடுவானா அவன்? இவன் பரலோகத்துக்கு போவான்? இவன் சான்ஸே கிடையாது. எப்படி பைபிளை மறந்துட்டு போவிய? சரி, நீ அப்போ இவன் பாருங்க, பைபிளை விட்டுட்டு அவளை கான்சியஸாக செருப்பு திருடத்தில் போயிருக்கான். அதனால தான் இதை மறந்துட்டான். முன்னாடி போய் நல்ல செருப்பாக எடுப்போன்னு போயிருக்கான். நான் உங்களை இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் யார்? ஆமாம், நாளைக்கு வரைக்கும் இதை மறந்துடக்கூடாது. நாளைக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்குது, கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வேதம் அவ்வளோ மகத்துவமானது. இது உள்ள அவ்வளோ சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் படிக்க 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 அவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஏன் யூதனை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒரு மாம்ச வைராகியம் கர்த்தர் மேலே இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் யுத்தத்துக்கு போகும்போது அவன் என்ன செய்வான் தெரியுமா? சங்கீதம் வாசித்து தான் யுத்தத்துக்கு போகிறான். இன்றைக்கும் யுத்தம் கொண்டு போகும்போது கையில் பைபிள் கொண்டு போகிறான். இன்றைக்கும் ஓய்வு நாளில் யுத்தம் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாம்ச வைராகியம் இருக்குல்ல. நம்மளை கேட்டு பாருங்கள், டிக்கெட்டே நம்மளால் வெள்ளிக்கிழமை தான் போடுவான். ஊருக்கு போகும்போது சர்வீஸ் முடிச்சுட்டு போவோன்னு என்னைக்காவது தோணுதா? அதாவது இவன் வெள்ளிக்கிழமை இங்கே டிக்கெட் போடுவான். இல்லை வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்க, ஞாயிற்றுக்கிழமை அங்கே அட்டன் பண்ணிக்கிறேன்பா. இந்தியாவில் போய் எவ்வளோ பெரிய கேடி பாருங்க அவன். இல்லை, இதுவும் உங்களை இல்லை. கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம் எவ்வளோ முக்கியத்துவம் தேவனுக்கு தரமோ அவ்வளோ முக்கியத்துவம் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் யூதனை கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறாரு. கிவ் ப்ரிஃபரன்ஸ். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை டிக்கெட் போட மாட்டேன், எனக்கு எனக்கு ஆராதனை இருக்குன்னு சொல்லுங்க. அந்த அந்த வைராகியத்தை நீங்கள் பாராட்டும் போது கர்த்தர் ஒரு வைராகியத்தை உங்களுக்கும் பாராட்டுவார். அல்லேலூயா.